Hello friends, welcome to Indian Recipes Tamil. தீபாவளி வந்துடுச்சு. நம்ம எல்லாருமே வந்து குலாப் ஜாம் செய்யணும் ஆசைப்படுவோம். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விரிசல் வரும், அதுக்கப்புறமா சாஃப்டாக வராது. இப்படி சில கோளாறுகள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் நிறைய டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். விரிசல் வராமல் நல்லா குண்டு குண்டு குலாப் ஜாம் நம்மளும் வீட்டில் பண்ணலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. சின்ன சின்ன டிப்ஸு ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் இதே போல் விரிசல் இல்லாத கடையில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு பெர்ஃபெக்டான குலாப் ஜாமுன் செய்யலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. பிகினர்ஸ் கூட இதை செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் எம்டிஆர் குலாப் ஜாமுன் நான் சேர்க்குறேன். ஒரு சின்ன பேக்கெட் தான் சேர்க்குறேன். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பால் கணக்கு கிடையாது. நம்ம தேவையான அளவு சேர்த்து தான் பிசையணும். இதை ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரி அழுத்தம் கொடுத்துலாம் பிசையணும்னு அவசியமே கிடையாது. சும்மா சாதாரணமாக நீங்கள் பிசையணும். ரொம்ப அழுத்தமே கொடுக்கக்கூடாது. அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய குலாப் ஜாமுன் ரொம்ப ஹார்டாயிரும். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி விரல்களை வச்சு தான் பிசையணும், ரொம்ப அழுத்தக்கூடாது. பாருங்கள், நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. ரொம்ப அழுத்தம் கொடுக்கல. இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் அப்படி தனியாக இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு சர்க்கரை பாகு காய்ச்சிடலாம். நான் 1 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 கப் சர்க்கரைக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க, போதும். இதுக்கு பாகு பதம்லாம் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. சும்மா சாதாரணமாக கொதிக்க விட்டாலே போதும். இப்போ சீனிக்கு அளவு பார்த்திங்கன்னா நம்ம நான் அளந்து பார்த்தப்ப 1 கப் அளவுக்கு அந்த மாவு இருந்தது. குலாப் ஜாமுன் மாவு 1 கப் அளவு எடுத்திருந்தேன். ஸோ அதனால் நான் 1 கப் அளவுக்கு சீனி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருந்ததுன்னா அந்த பேக்கெட்லேயே எழுதியிருப்பாங்க எவ்வளோ சுகர் சேர்க்கணும், எவ்வளோ தண்ணி சேர்க்கணும், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கிறலாம். நான் இந்த மாதிரி தான் எப்போதும் செய்வேன். அந்த மாவை ஃபஸ்ட்டு அளந்துக்கிடுவேன். அதுக்கப்புறமா இதையுமே சரிசமமாக அது 1 கப் அளவு மாவு இருந்ததுன்னா இது 1 கப் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துக்கிடுவேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இதை இப்போ நம்ம ஆஃப் பண்ணி தனியாக வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்மளுடைய மாவும் நல்லா ஊறி இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பொங்கி நிற்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ கையில் கொஞ்சம் போல் நெய் தடவிக்கோங்க. நெய் இல்லைன்னா எண்ணெய் ஏதாவது தடவிக்கோங்க. அப்போ தான் கையில் மாவு ஒட்டாமல் வரும். இப்போ கொஞ்சம் போல் மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப எடுத்ததும் உருண்டையாக உருட்ட ஆரம்பிச்சிடக்கூடாது. நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் உருட்ட ஆரம்பிக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா விரிசல் வராமல் வரும். இது முக்கியமான டிப்ஸு. நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு விரிசல் வரவே வராது. அதுக்குன்னு ரொம்பவும் அழுத்திடக்கூடாது. அழுத்திட்டோம் அப்படின்னா நம்மளுடைய குலாப் ஜாம் ரொம்ப ஹார்டாயிரும், சாஃப்டாக இருக்காது. ஓரளவுக்கு அப்படியே உள்ளங்கையில் வச்சு எந்த அளவுக்கு உங்களுக்கு உருட்ட முடியுமோ நல்லா விரிசல் இல்லாமல் உருட்டிக்கோங்க. இதே போல் மீதி இருக்க எல்லா மாவையும் உருட்டியாச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். பொரிக்கிறதுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க. நெய் இல்லைன்னா டால்டா, ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுங்கள். நான் நெய் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு சூடாகிடுச்சு. இதில் நம்ம சேர்த்துடலாம். எப்போதுமே குலாப் ஜாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் பொரிக்கணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிங்கன்னா வெளியில் கலர் சேஞ்ச் ஆயிரும், உள்ள மாவு அப்படியே இருந்து போயிடும். அப்புறம் நல்லாவே இருக்காது டேஸ்ட்டு. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அங்கேயே நின்று பொரிச்சிடணும். நம்ம சிம்மில் வச்சுட்டு வேறு வேலை பார்க்குறது அந்த மாதிரி இருக்கவே கூடாது. ஏன்னா குலாப் ஜாமுன் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் ஒரே கலராக இருந்தால் தான் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம விட்டுட்டு போயிட்டோம்னா ஒரு பக்கத்து மட்டும் கரிஞ்சிரும், அப்புறம் மேலே மட்டும் வேகாமல் அந்த மாதிரி வெள்ளை கலரில் இருக்க மாதிரி இருக்கும். இப்போது இது நல்லா கரண்டி வச்சுட்டு நல்லா திருப்பி விட்டு நல்லா இதை வேக வைக்க போகிறோம். குலாப் ஜாமுன் உருண்டைகள் உருட்டும் போதும் நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டுங்க. பாருங்கள், எவ்வளோ பெரிய உருண்டைகள் ஆயிடுச்சு. நம்ம போட்டதே டபுள் சைஸ் ஆயிடுச்சு. அதனால் உருட்டும் போதே ரொம்ப குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டான ஷேப்பில் கிடைக்கும். இல்லாட்டா ரொம்ப பெருசாக ஆயிரும். இப்போது இதே போல் நல்லா 2 பக்கம் திருப்பி விட்டு கரெக்டான கலர் வந்ததும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், குலாப் ஜாமுன் கலர் வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். நான் ஒரு சின்ன பேக்கெட்டு தான் போட்டேன் இல்லையா, ஸோ இந்த அளவுக்கு தான் எனக்கு உருண்டைகள் கிடச்சிருக்கு. இப்போ அதை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு நம்ம சக்கரை பாகு செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதில் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த சக்கரை பாகு இங்கே வச்சுருக்கேன். இதில் நம்ம சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் இது நல்லா ஊறட்டும். இதை நீங்கள் ஓவர் நைட் கூட அப்படியே விட்டுறலாம். இது 10 நிமிஷம் தான் ஊறணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உடனே சாப்பிட்றீங்கன்னா 10 நிமிஷம் ஊற விட்டுட்டு சாப்பிடுங்க. இல்லை மறுநாள் சாப்பிட போகிறீங்கன்னா ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டு இதை ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருங்க. டேஸ்ட் இன்னுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். மேலாப்பில் கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் நான் தூவி விட்டுட்டேன். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்பப்போ நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி
இப்போ நான் சொன்ன மெத்தடில் அப்படியே கரெக்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் பெர்ஃபெக்டான குலாப் ஜாமுன் வந்து கிடைக்கும். நம்ம சீனி பாகுக்கு தண்ணி ஊற்றுறதுலேருந்து நம்ம மாவு பிசைகிறது அதுக்கப்புறமா உருண்டை உருட்டுறது வரைக்கும் எல்லாமே டிப்ஸ் தான். இதை வந்து நீங்கள் கரெக்டாக அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். விரிசல் இல்லாத குண்டு குண்டு குலாப் ஜாமுன் நீங்கள் இந்த தீபாவளிக்கு செய்து அசத்தலாம். ஸோ இந்த தீபாவளிக்கு நீங்கள் இதை செய்து பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய், ஹாப்பி தீபாவளி.